சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு. சற்று முன் ஸ்டாலின் அதிர்ச்சி. அதாவது திமுக தற்போது தோல்வியடைந்து தவேக ஆட்சியில் உள்ளது. மேலும் விஜயிடம் திமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் என்னென்ன ஊழல் செய்தார்கள் என்பதற்கான ஃபைல்ஸ் தன்னிடம் இருப்பதாக விஜய் அவர்கள் சட்டசபையில் கூறியிருக்கிறார். மேலும் சட்டசபையில் கனிம வளங்களை பிற மாநிலங்களில் கொண்டு செல்வதற்கும் சட்டவிரோதமாக பயன்படுத்தியவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது. இதில் கடந்த கால திமுக ஆட்சியில் நீர்வளத்துறை அமைச்சராக செயல்பட்ட துரைமுருகன் அவர்கள் போலியான கடவு சீட் என்று சொல்லக்கூடிய கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கான ரசீதிகளை தயாரித்து மாஃபியாவை சேர்ந்தவர்களிடம் பல கோடிகள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு மணல்களையும் கனிம வளங்களையும் விற்றதன் மூலம் லண்டனில் மிக முக்கியமான நபராக தமிழ்நாட்டை சார்ந்த மாஃபியா கும்பலின் தலைவனுக்கும் துரைமுருகனுக்கும் நேரடியாக தொடர்பு இருந்துள்ளது என்பதை சட்டப்பேரவையில் தவேகாவின் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். மேலும் இதற்கு முன்பாக துரைமுருகன் மீது மணல் வழக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே பல வழக்குகளையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதல்களாக மணல்களை அள்ளி பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் கர்நாடகா எல்லைகளில் பல போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதாக கடந்த திமுக ஆட்சியிலே பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. சென்ற ஆட்சியில் பலாயிரம் கணக்கான கோடிக்கணக்கான மணல் மூலமாகவே பணத்தை சேகரிச்சிருக்கிறாங்க. தவேக ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு மணல்கள் பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற உத்தரவு விஜய் அவர்கள் பிறப்பித்திருந்தார். இதில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அவர் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்தபோது பல்லாயிரம் கோடிகள் மணல் மூலமாகவே வருமானம் வந்ததாகவும், இது துரைமுருகன் மட்டும் நேரடியாக தலையிடவில்லை. மிக முக்கியமாக மணல் மாஃபியா கும்பல்கள் இதில் கிட்டத்தட்ட 100 நபர்கள் இருக்கிறார்கள். அதில் முக்கியமான மணல் மாஃபியா தலைவன் லண்டனில் இருக்கிறான். அவன் மூலமாக தான் துரைமுருகன் அவர்கள் பல கோடி மோசடி வேலைகளில் செய்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கூடுதலாக ஆதாரங்கள் அனைத்தையும் தற்போது கொடுத்து தமிழக அரசு பழைய வழக்குகள் அனைத்தையும் விசாரணைக்கு உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதாரங்கள் எல்லாம் தமிழக அரசு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை தெரிவித்துள்ள காரணத்தால் மணல் கடத்தல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் உட்பட பல பேருக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றுத் தருவதற்கான முயற்சியில் தவேக அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது துரைமுருகன் அவர்கள் போன்ற மிக முக்கியமான மூத்த அமைச்சர்கள் திமுகவில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள்தான் கட்சிக்காக உழைத்தவர்கள். கலைஞர் இருந்த காலத்திலிருந்து அவர்கள் கட்சியில் உழைத்திருக்கிறார்கள். அவர்களை என்னால் பதவி விட்டு விலகி செல்லுங்கள் என கூற முடியாது என உதயநிதியிடம் சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது திமுக தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திமுகவில் கட்டமைக்கும் பணிகளில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் பொது செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை தற்போது ராஜினாமா செய்ய சொல்லுமாறு உதயநிதி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ஸ்டாலின் அவர்களோ பொது செயலாளர் பதவியை பிரித்து 2 பொது செயலாளர்கள் என்று உருவாக்க வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் முடிவு செஞ்சுள்ளாராம். மேலும் துரைமுருகன் பொது செயலாளராக இருந்தால் அவரால் இனி எந்த வேலைகளிலும் இறங்கி செய்ய முடியாது. காரணம், வயதான நிர்வாகிகள் திமுகவில் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் தவேகாவை எடுத்துக்கொண்டால் இளம் ரத்தம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பக்கங்களில் ரீல்ஸுகளை போட்டே ஆட்சியை பிடித்து விட்டார்கள். ஆனால் தவேகா இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு காரணம் திமுக தான். ஏனென்றால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் வயதானவர். அவர்களால் களத்தில் இறங்கி கூட பணியாற்ற முடியாது. அதனால்தான் ஸ்டாலினிடம் போலியான விவரங்களை சமர்ப்பித்து திமுக எப்படி இருந்தாலும் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும், நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை என சொத்துக்களை
ஊழல் பணங்களை சேர்ப்பதிலேயே திமுக நிர்வாகிகள் தங்களது மூளைகளை செலவு செய்திருக்கிறார்கள். எப்படி திமுகவின் வெற்றியை கொண்டு செல்வது என்கின்ற யோசனையில் அவர் ஒருபோதும் யோசித்ததாக தெரியவில்லை. இதனால்தான் 70 வயது நிறைந்த மூத்த நிர்வாகிகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு வேறு ஏதாவது பொறுப்புகளை வாங்கிவிட்டு பொது செயலாளர் பதவியை கனிமொழிக்கு வழங்கிவிடலாமா, அது மட்டுமில்லாமல் செயல் தலைவர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துவிட வேண்டும், இடைத்தேர்தல் வந்தால் ஸ்டாலின் அவர்கள் நின்று சட்டசபைக்குள்ளே செல்ல வேண்டும் என திட்டங்களும் தீட்டப்பட்டு வருகிறது. துரைமுருகன் திமுகவுக்கு மிக பெரும் ஒரு நம்பிக்கைக்குரிய நபர். அவரே தன் வாயால் நான் திமுகவின் கொத்தடிமை தான் என்று பலமுறை கூறியிருக்கிறார். ஆனால் வழக்கு போடப்பட்ட நிலையில் துரைமுருகனை காப்பாற்ற முடியாமல் திமுகவின் தலைமை கைவிடித்து விட்டது. ஏனென்றால் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். இதில் துரைமுருகனை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தில் நீதிமன்றத்திலோ அல்லது மு.க. ஸ்டாலினோ திமுகவின் மாஜி அமைச்சர்களோ துரைமுருகனுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டாலோ பதிவுகளை வெளியிட்டாலோ அது ஆளும் தாவேகாவுக்கு சாதகமாக மாறி திமுகவின் நிலைமை இன்னும் மிக மோசமாக மாறிடும். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்காரு துரைமுருகன். மணல் மாஃபியாவின் மூலம் துரைமுருகனுக்கு கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் பல பணங்களை சேகரித்தார். அது மட்டுமில்லாமல் 2006 ஆண்டுக்கு முன்னாலே நீர்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கார். அப்போது இவர் மீது பல வழக்குகள் இருந்தது. முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்குகளையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அனைத்து வழக்குகளும் தற்போது ஒரே நேரத்தில் துரைமுருகன் மீது வந்துள்ளதால் வயதான காலத்தில் அவர் நிச்சயமாக மிக பெரும் அளவில் சிக்கலை சந்திக்கக்கூடிய வகையில் அமையும். இது துரைமுருகன் மட்டுமல்ல, அவரது மகன் மற்றும் மணல் மாஃபியாவின் கும்பல் தலைவனுக்கும் தற்போது இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வந்தால் சுமார் 7 ஆண்டுகள் வரை தண்டனையை பெற்று இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக துரைமுருகனோட கதை முடிவடைந்துவிடும் என்று சொல்லப்படுது. திமுக அடுத்த 25 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாது என சட்டப்பேரவையில் தாவேகான அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கூறியிருந்தார். அதாவது அடுத்த முறை திமுகவால் வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இனி திமுகவால் வரவே முடியாது. அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நாங்கள் தரமாக தான் வீடு கட்டி தருவோம். இனி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே அதை பற்றி கேட்பீங்க, உங்களால் தான் ஆட்சிக்கே வர முடியாதே என ஆனந்த் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இனி தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்று மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க என்று சொன்ன அடுத்த கணமே திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பரபரப்பான ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாவேகாவின் அமைச்சர்களை ஒருமையில் பேசிய நிகழ்வும் சட்டப்பேரவையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு திமுகவின் உண்மை முகம் என்பது மக்களுக்கு தற்போது நன்றாகவே புரிந்துவிட்டது. ஏனென்றால் திமுக கழகம் 5 ஆண்டு ஆட்சி, ஏற்கனவே 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாத இருந்த சூழலில் மக்கள் ஒரு வாய்ப்பை திமுகவுக்கு கொடுத்தாங்க. அதை கச்சிதமாக திமுக பயன்படுத்தியிருந்தால் நிச்சயம் மிக பெரும் ஒரு வெற்றியை பெற்றிருக்க முடியும். ஆனால் ஊழல் செய்ததன் காரணமாக தற்போது திமுக தமிழகத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டது.